நிறைய பேருக்கு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், பெரிய யூடியூபர் ஆகணும், பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அண்ணன் ஒரு 2-3 வருஷமாக கான்டென்ட் கிரியேஷனில் இந்த கேமில் இருக்கேன். ஸோ என்னோட அறிவு, என்னோட நாலேஜ், என்னோட எக்ஸ்பர்டீஸ் எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கான்டென்ட் கிரியேஷன் பற்றி மொத்தத்தையும் சொல்லித்தரேன். அப்படியே உட்காந்து கேளு ப்ரோ. எல்லாத்துக்கும் முன்னாடி ஸ்டெப் 0, இது வந்து ஸ்டெப் 1 கூட இல்லை, ஸ்டெப் 0. ஸ்டெப் 0 வந்து பிக் அ பிளாட்ஃபார்ம், பிக் ஒன் பிளாட்ஃபார்ம், பிக் ஒன் ஃபார்மேட். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை லிங்க்டின் இல்லை டிக்டாக், நம்ம ஒரு டிக்டாக் கிடையாது, பட் வாட் எவர் இட் இஸ், மோஸ்ட்லி யூடியூப் இன்ஸ்டாகிராம் 2 தான் மெயின். ஒன்று பிக் பண்ணுங்க, ஒன்று இன்ஸ்டாகிராமா இல்லை யூடியூபா, எதில் கான்டென்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பிக் பண்ணிட்டு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இதை கேட்டுட்டு இருக்கவங்க ஒன்று என்ன சொல்லுவாங்க, ப்ரோ ஏன் ப்ரோ 2த்துலையுமே போடலாமே ப்ரோ, 2த்துலையுமே போட்டால் டபுள் த டைப்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா யூடியூப் வேறு மாதிரி ஒர்க் பண்ணும், இன்ஸ்டாகிராம் ஸ்லைட்டாக வேறு மாதிரி ஒர்க் பண்ணும். ஏதாவது ஒன்றை மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணணும். 2த்துலையும் பண்ண ட்ரை பண்ணால் 2த்துலையுமே சொதப்பிக்கும், 2த்துலையும் வேலைக்கு ஆகாது. ஓகே, அதனால ஜஸ்ட் பிக் ஒன். யூடியூப் பிடிச்சிருக்கா, எது ப்ரோ பிக் பண்ணுறது, எனக்கு எது பிக் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் எதில் மோஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, யூடியூபா இன்ஸ்டாகிராமா, பிக் தட் ஒன், தட்ஸ் இட். எனக்கு பர்சனலி நான் யூடியூப் பிக் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து நிறைய யூடியூப் தான் பார்ப்பேன். இன்ஸ்டாகிராமை கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் வந்து நான் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நினைப்பேன். உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஆனால் நான் பர்சனலி எனக்கு யூடியூப் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு யூடியூப் ரொம்ப பிடிச்ச பிளாட்ஃபார்ம். ஏன்னா யூடியூப்பில் வந்து மானிட்டைசேஷன், அதாவது மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் நான் பர்சனலி யூடியூப் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஸ்பான்சர்ஸ் வரணும், ஒரு தேர்ட் பார்ட்டிலேருந்து நமக்கு ஒரு கிடைக்கணும் அப்படின்னு எந்த இதுவுமே கிடையாது. நம்ம வீடியோஸ் போடுறோம், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வீடியோஸ் மானிட்டைஸ் ஆகும். ஆனதுக்கப்புறம் அந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஜஸ்ட் யூடியூப் இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி ஆட்ஸ் ப்ளே ஆகுதுல, அந்த ஆட்ஸ்லேருந்து அந்த ஆட்ஸ் வந்து யூடியூப்க்கு பே பண்ணுவாங்க. அந்த ஆட் கம்பெனி வந்து அதில் வந்து யூடியூப் வந்து 55% கிரியேட்டருக்கு கொடுத்துரும், 45% வந்து யூடியூப் வச்சுக்கும். ஸோ அந்த ஆட் கம்பெனிக்காரன் வந்து 100 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னா அதில் வந்து 55 rupees வந்து கான்டென்ட் கிரியேட்டர், அதாவது கிரியேட்டர் கொடுத்துருவாங்க, 45 rupees வந்து யூடியூப் எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்பிளிட்டு. இந்த மாதிரி கிளியர் இது இருக்குது. யார்ட்டையும் போய் நம்ம பேச தேவையில்ல, யார்ட்டையும் நம்ம நெகோஷியேட் பண்ண தேவையில்ல, அந்த மாதிரி எந்த குழப்பமும் கிடையாது. மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா லிட்ரலி நம்ம வீடியோ பண்ண போதும் மணி ஆட்டோமேட்டிக்லி வரும். அகெயின் அதை எப்படி வர வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். இதுதான் பேசிக்லி இதுதான். பட் இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது. இன்ஸ்டாகிராமில் நேச்சுரல் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. இப்போ கீழே கிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது மக்களே வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு அது பேமெண்ட்டாக வரும். இல்லாட்டி ஸ்பான்சர்ட் போஸ்ட். இந்த வீடியோவில் வந்து நான் இந்த மவுஸை பற்றி நான் பேச போகிறேன். இந்த மவுஸ் ரொம்ப நல்ல மவுஸ், இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது, இதில் பயங்கரமான பட்டன்ஸ்லாம் இருக்குது, சைடில் ஸ்க்ரால்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பான்சர்ட் போஸ்ட் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பெனி உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க புதுசாக ரிலீஸ் ஆன S25 Ultra பற்றி பேச சொன்னாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா சாம்சங் உங்களுக்கு மணி கொடுக்கும். ஸோ pretty much simple as that. ஸோ ஸ்டெப் 0ல் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஃபார்மேட். ஓகேவா? ஃபார்மேட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லாங் ஃபார்மேட்டில் போட போகிறீங்களா இல்லை ஷார்ட் ஃபார்மேட்டில் போட போகிறீங்களா, அதையும் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் அண்ட் சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஷார்ட்ஸ் நிறைய பார்க்குறாங்க, ரீல்ஸ் நிறைய பார்க்குறாங்க. ஓகே, லாங் ஃபார்ம். பட் நான் வந்து பர்சனலி லாங் ஃபார்மேட் நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஷார்ட்ஸ் எனக்கு போட பிடிக்கும். ஷார்ட்ஸில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நிறைய வியூஸ் பண்ணலாம். அண்ட் அது கிரியேட் பண்ணும்போது கம்ப்ளீட்லி வேறு மாதிரி கிரியேட் பண்ணி, ஏன்னா அது ஸ்க்ராலிங் கல்ச்சர், யாருமே வந்து ஃபீடில் அதை கண்டுபிடிக்கல. பட் லாங் ஃபார்மேட்னா ஹோம் ஃபீடில் ஒரு தம்ப்நெயிலாக வரும், அதை பார்த்து மக்களாக கிளிக் பண்ணி உள்ளே வரணும். ஓகே, நான் இந்த வீடியோ பார்க்க போட்டு இன்டென்ஷனலி கிளிக் பண்ணணும். ஓகே, பட் ஷார்ட்ஸ் அப்படி கிடையாது. ஷார்ட்ஸ் ஸ்க்ரால் பண்ணும்போது அது பாட்டுக்கு வந்துடும். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 seconds மக்களோட அட்டென்ஷன் எப்படி பிடிக்கும், அது டோட்டலி வேறு கேம். ஸோ அதனால் பிக் பண்ணுங்கள், எது உங்களுக்கு பார்க்க பிடிக்கும். உங்களுக்கு நீங்கள் பர்சனலி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு லாங் ஃபார்ம் பண்ண பிடிக்குமா இல்லை ஷார்ட்ஸ் பண்ண பிடிக்குமா. அகைன் அட்வான்டேஜஸ் வந்து லாங் ஃபார்மேட்டில் நிறைய மணி மேக் பண்ணலாம், ஷார்ட்ஸில் அவ்வளோ மணி கிடையாது. பட் அகெயின் ஷார்ட்ஸில் மணி மேக் பண்ணலாம், எக்கச்சக்கமான வியூஸ் பண்ணலாம், லைக் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் பண்ணால் அதுலேருந்து மணி வரும். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப்பும் வருவாங்க. ஸோ அது டோட்டலி வேறு கேம். அகெயின் எந்த ஃபார்மேட், எந்த பிளாட்ஃபார்ம்ன்றதை பிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 0 அதுதான். ஸ்டெப் 1 வந்து கிரியேட் அ சேனல். என்னோட அட்வைஸ் கம்ப்ளீட்லி யூடியூப் பற்றி இருக்க போது, இது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் வேறு பிளாட்ஃபார்ம் தான், ஆனால் பேசிக்ஸ் எல்லாமே சிமிலர் தான். இந்த ஐடியாஸை எடுத்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. சிம்பிளஸ் தான். ஸோ ஸ்டெப் 1 வந்து ஜஸ்ட் கிரியேட் அ சேனல் ப்ரோ. உன்னோட ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணி கிரியேட் அ சேனல்னு கொடுத்தா கிரியேட் ஆகிடும். சேனல் கூட கிரியேட் பண்ண தெரியலனா எனக்கு தெரில, நீ சேனல் கூட கிரியேட் பண்ண தெரியலனா ப்ரோ ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற கிளம்பி போய் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்பர் 2 வந்து பிக் அ நீஷ். நீஷ்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே,
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெக் அப்படின்னா அது ஒரு நீஷ். டெக்னா இப்போ ஐஃபோன்ஸ், லேப்டாப், அப்புறம் மவுஸ், வாட் எவர் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பேசணும்ல, அது எல்லாமே வந்து டெக்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புது டெக்னாலஜி என்ன வந்துட்டு இருக்கு லைஃப்பில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கஸ் ப்ரவுன்லி, MKBHD, அவன் வந்து ஒரு டெக் நீஷில் இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நீஷ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த அஸ்ட்ரானமி, ஸ்பேஸ், பிளானட்ஸ், ஏலியன்ஸ். ஓகே, அது கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷனில் ரெண்டு போகுது. பட் யூனோ ஸ்பேஸ், பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சேட்டலைட்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச்சஸ், நாசா, அந்த இஸ்ரோ, அந்த மாதிரி டாபிக்ஸ்ல போகிறது அது ஒரு தனி நீஷ். இப்போ நான் இந்த சேனல் என்ன நீஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பேசிக்லி ஹவு டு பிகம் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப்ஸ். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இந்த சேனலில் ஃபிட்னஸ், ருட்டீன், டிசிப்ளின், ஷெட்யூல், திங்ஸ் லைக் தட், பேசிக் லைஃப் ப்ரொடக்டிவிட்டி, பேசிக்காக நம்ம லைஃப்பை எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது, அந்த மாதிரி டாபிக்ஸ். ஸோ இதுதான் வந்து நீஷ். ப்ரோ நான் எந்த நீஷில் ப்ரோ வீடியோ போடுறது அப்படின்னா, நம்பர் ஒன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். நீங்கள் அடிக்கடி கன்சியூம் பண்ணுற கான்டென்ட் எது அப்படின்னு பாருங்க. ஸோ சினிமானா அது ஒரு நீஷ், ஸ்போர்ட்ஸ்னா அது ஒரு நீஷ். ஸ்போர்ட்ஸ்ன்றதே ஒரு நீஷ் கிடையாது, ஸ்போர்ட்ஸ்குள்ளே கிரிக்கெட்னு ஒரு நீஷ் இருக்குது. அகைன் நீஷ் வந்து ஒரு ப்ராட் நீஷாக இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் மைன்யூட் இதுவாக இருக்கலாம். இப்போது கிரிக்கெட்னா வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்னா ப்ராட் நீஷ். ஓகே, கிரிக்கெட்னா இன்னும் கொஞ்சம் குறைக்கிறோம். இப்போ கிரிக்கெட்டில் நம்ம பேட்ஸ்மேன் இன்னும் குறைக்கிறோம். இப்போ பேட்ஸ்மேனில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன்னும் குறைக்கிறோம். இந்த டாப் 3ல ஆடுறவங்க அது இப்போ டாப் ஆர்டர் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்னா இன்னும் குறைக்கணும். புரியுதா எவ்வளோ நீஷ் ஆகுது. இப்போ டாப் ஆர்டர் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேனை பற்றி மட்டும்தான் நான் வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் நீஷ் ஆகிடுது அது. ஸோ கிரிக்கெட்டை பற்றி பார்க்கறதுக்கு ஒரு 5 மில்லியன் 10 மில்லியன் பீப்புள் இருப்பாங்க. பட் ரைட் ஹேண்டட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை பற்றி பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. புரியுதா, அதான் டிஃப்ரென்ஸ். அகைன் நீஷில் வந்து பெரிய 2 கேட்டகரி இருக்கு. நீஷில் இது லைக் கான்டென்ட் பக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பெரிய கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து ஆப்வியஸ்லி என்டர்டெயின்மெண்ட், நம்பர் 2 வந்து எஜுகேஷன். எஜுகேஷன்னா இந்த மாதிரி நான் ஒரு வீடியோவில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப், ஒரு யூடியூப் ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு நான் பேசிக்லி உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த மேட்டர்லாம் இருக்குது, இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது, இதுதான் அப்படின்ட்டு நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் இல்லாட்டி நான் புதுசாக ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ தட்ஸ் பேசிக்கலி எஜுகேஷன், ப்ரொவைடிங் வேல்யூ, ரைட்? அடுத்து வந்து என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட் வந்து பேசிக்கலி மிஸ்டர் பீஸ்ட் பண்ணுறது, அப்புறம் vlogs, எல்லாமே. எஜுகேஷன் வேல்யூ ப்ரொவைட் பண்ணாமல் பேசிக்கலி உங்களை என்டர்டெயின் பண்ணி சிரிக்க வைக்கிறது எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் நீஷில் வந்துடும். எதுனாலும் லைக் சினிமா பற்றி காமெண்ட்ரி பண்ணுறது, அதுக்கப்புறம் மக்களை கழுவி ஊற்றுறது, பிக் பாஸை ட்ரோல் பண்ணுறது, ட்ரோல் சேனல்ஸ், இந்த மற்ற பிரெயின்லெஸ் ரிட்டார்டட் சேனல்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் நீஷ். அஃப்கோர்ஸ், பட் ஆப்வியஸ்லி மேட்ரு என்ன அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் நீஷில் வியூஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நார்மல் மக்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பார்க்க ஆசைப்படுவாங்க. என்னதான் அவார்ட் வின்னிங் படமாக இருந்தாலும் கமர்ஷியல் படம் தான் என்றைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணும், அது டவுட்டே கிடையாது. உட்காந்து இந்த சினிமா பேனல்ஸ்லாம் உட்காந்து கதையாக விடுவானுங்க, இந்த படம் அப்படியே ஹர்ட்டு, அப்படி நாங்கள் சினிமாவை எடுத்துங்க 5 பாட்டு 6 ஃபைட்டு காமெடி, அவ்வளோதான் படம் ஹிட்டு. இதுதான் தமிழ் சினிமா வரலாறு எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாட்டில். ஏன்னா மக்களுக்கு பார்த்து சிரிக்கணும், அவங்களுக்கு அட்வைஸ் தேவையில்லை. அகைன் அட்வைஸ்க்கு போறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி வியூஸ் கம்மியாயிடும். அதனால என் சேனல்லாம் மொக்கையா இருக்கு. புரியுதா? சிம்பிள் அஸ் தட். நீங்க உட்காந்து இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க நினைப்பீங்க இந்த சேனல் சூப்பரா நீங்க வேல்யூ கொடுக்குறீங்க. ஏன் அதான் அது பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தான் அவ்வளோதான் இருக்காங்க. பட் அதை வச்சு எப்படி ப்ரோ மணி கிரியேட் பண்றது அப்படின்னு அதுதான் அடுத்த பிரச்சனையாயிடும். ஸோ அதை நான் பிரேக் டவுன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல ஈஸியாக பிக் பண்ணியாச்சா? 3rd ஸ்டெப் வந்து மேக் 10 வீடியோஸ். இப்போ வீடியோவே பண்ணதில்லை, வீடியோவே போட்டதில்லை, ஆனால் போடுறதுக்கு பயமாக இருக்குது ப்ரோனா எல்லாத்தையும் மறந்துருங்க. நீஷு கீஷு ஃபார்மேட் எல்லாத்தையும் விட்டுருங்க. உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உன்னோட ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஜஸ்ட் போஸ்ட் 10 வீடியோஸ். 10 வீடியோ ஜஸ்ட் அவுட். இப்போ ஒன்றுமே தேவையில்லை. என் ஃபோன் இங்கே இல்லை, அந்த ரூமில் இருக்கு, இப்போ இதான் ஃபோன் வச்சுப்போமே, லிட்ரலி எடுத்துகிட்டு அவ்வளோதான். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். மேபி என் பேரை கூட நீங்கள் சொல்லிக்கலாம், பிரதீப் வின்சன் ப்ரோ வந்து என்ன போட சொன்னார். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ போட சொன்னார், அதனால இந்த வீடியோவில் தான் போஸ்ட் பண்ணேன். யாராவது இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனலை சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அந்த மாதிரி அது கூட சொல்ல தேவையில்ல. வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன தோணுதோ ஜஸ்ட் கேமரா எடுத்து ஜஸ்ட் டாக், அவ்வளோதான். சிம்பிள், ஜஸ்ட் கெட் இட் அவுட். ஏன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வேலைக்கு போகிறது இல்லை. ஏன்னா அது நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்லோட்னு அமுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 0 வியூஸில் இருக்கும். யாரும் பார்க்கல, லைக் நோபடி கேர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும்.
எப்போ அது புரியுதோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த பிரெயின் ஓப்பன் ஆகிடும். ஓகே, நோபடி கேர்ஸ் அபவுட் அ வீடியோ, ஸோ டசன்ட் மேட்டர். நீங்களே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வளரே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்டா, என் சேனலுக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட அப்படின்னு நீங்கள் வளராமல் இருந்தால் யாரும் உங்கள் வீடியோ கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஓகே, நான் எழுதி தரேன் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் 10 வீடியோ வந்து பெருசாக யோசிக்காத, ஜஸ்ட் கெட் இட் அவுட். எது வேணா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பேசுதோ டப்புன்னு ஒன்று எடுத்து, இந்த ரூபிக்ஸ் கியூப் வந்து எனக்கு சால்வ் பண்ண ரொம்ப பிடிக்கும், நான் வந்து இதை ஏதாவது ஒன்று லைக் ஜஸ்ட் 10 வீடியோஸ் கெட் இட் அவுட். ஓகே, வீடியோ நம்பர் 1, வீடியோ நம்பர் 2லேருந்து வீடியோ நம்பர் 10 வரைக்கும் ஜஸ்ட் கெட் இட் அவுட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் நம்பர் 4க்கு போகிறோம். இதில் வந்து மேக் குட் வீடியோஸ். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஃபியர் ஆஃப் கிரியேஷனை வந்து மாற்றியாச்சு. ஓகே, அது போயிடுச்சு கம்ப்ளீட்லி. 10 வீடியோ போட்டாச்சு, வியூஸ் வரல, 0 வியூஸ் உட்காந்துருக்கு. பட் அகைன் 10 வீடியோ போட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இப்போ வந்து உட்காந்து நம்ம டிசைட் பண்ணலாம் எப்படி இந்த வீடியோஸ் பெட்டர் ஆகுறது அப்படின்ட்டு. நான் எஜுகேஷனும் பண்ணியிருக்கேன், என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன், நான் vlogsம் பண்ணியிருக்கேன். அகைன் இந்த சேனலில் லாஸ்ட் 2 இயர்ஸ் 2-3 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. நான் எஜுகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரெண்டுமே தெரியும். பட் நான் மோஸ்ட்லி வந்து எஜுகேஷன் ஸ்டைலில் சொல்கிறேன். ஏன்னா இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எஜுகேஷன் ஸ்டைல் எதிர்பார்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்டைலுக்கு வந்து ஒன்றுமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு சிம்பிள் நீட் ரூம் தேவை. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரூம். ஓகே, மோஸ்ட்லி என்ன அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா, பின்னாடி இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. பின்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க, பின்னாடி எல்லாம் அப்படி கலைஞ்சு கிடக்குது, பெட் அங்கே கிடக்குது, திரும்பி கிடக்குது, பெட்ஷீட் அங்கே கிடக்குது, அழுக்கு துணி தரையில் இருக்கு, நான் பின்னாடி ஒரு 4 பேர் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. சிம்பிளாக ஒரு நீட் கிளீன் ரூமில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஃப்ரேம்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்கேன். இனிஷியல் 10 வீடியோஸில் அது பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் அது ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறீங்க, அது ஒரு லாங் டேர்மாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இல்லாட்டி பிளேனாக போய் ஒரு செவத்துக்கு முன்னாடி உட்காந்துருங்க. சிம்பிள், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, க்ளீனாக இருக்கும். ஓகே, பாஸ்போர்ட் சைஸ் போட்ட மாதிரி ஒரு செவரு முன்னாடி போய் உட்காந்து கேமரா வச்சுருங்க. அகைன் இதில் பிக்கெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, லைட். கேமராவில் உங்கள் மூஞ்சி ஒழுங்காக தெரியணும்னா லைட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒரு விண்டோ இருக்குன்னா விண்டோக்கு ஆப்போசிட்டில் உட்காருங்க. ஏன்னா விண்டோலேருந்து சன்லைட் உங்கள் மூஞ்சி மேலே அடிக்கும். ஸோ கேமராவில் உங்கள் மூஞ்சி நல்லா தெரியும். இப்போ என் மூஞ்சி ஒழுங்காக தெரியுதுங்க அப்படின்னா இங்கே இவ்வளோ பெரிய லைட் ஒன்று இருக்குது. ஓகே, இவ்வளோ பெரிய லைட் என் மூஞ்சில் இப்படி அடிச்சிட்டு இருக்கிறதுனால என் ஃபேஸ் கிளியராக தெரியுது. இப்போ நான் லைட் இல்லாமல் உட்காந்துருந்தேன்னா டார்க்காக இருக்கும். சிம்பிள், இது பேசிக். விண்டோக்கு முன்னாடி போய் உட்காருங்க, கிளீனாக இருக்கும் உங்கள் ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து வீடியோ ஸ்கிரிப்டிங் எப்படி பண்ணுறதுன்னா, சிம்பிள் ப்ரோ. ஜஸ்ட் பிக் அ டாபிக். உங்கள் நீஷில் ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம நீஷ் எடுத்துப்போம். அதில் இப்போ செல்ஃப் டிசிப்ளின், நிறைய பேருக்கு செல்ஃப் டிசிப்ளின் வீடியோஸ் போடுங்க ப்ரோ, மோட்டிவேஷன் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா சிம்பிளாக உட்காந்துட்டு நீங்கள் யோசிங்க, ஓகே செல்ஃப் டிசிப்ளின் எப்படி நம்ம செல்ஃப் டிசிப்ளின் ஆகலாம். ஓகே, இதில் வந்து நான் 3x3 மெத்தட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். 3x3 மெத்தட் அப்படின்னா 3 பாயிண்ட்டு 3 சப் பாயிண்ட். ஓகே, செல்ஃப் டிசிப்ளினை 3 பாயிண்ட்ல நம்ம சொல்லணும் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிங்க. 3 பாயிண்ட் தான் செல்ஃப் டிசிப்ளின்ல சொல்லணும் அப்படின்னா. ஸோ நான் என்ன சொல்லுவேன், செல்ஃப் டிசிப்ளின் 3 பாயிண்ட் அப்படின்னா, நம்பர் 1 delete all social media. அது வந்து பாயிண்ட் நம்பர் 1 இருக்கும். நம்பர் 2 வந்து மேபி ஹேவ் அ கோல் அப்படின்னு சொல்லிப்போம். இப்போ நம்பர் 3 வந்து ஒர்க் 4 hours every day அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ 3 பாயிண்ட் வந்துச்சு இப்போ. ஓகே, இப்போ 3 சப் பாயிண்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவேன், delete all social media. ஓகே, delete all social mediaக்குள்ள 3 சப் பாயிண்ட்ஸ் என்ன பேச முடியும். ஃபர்ஸ்ட் வந்து மேபி ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி சோஷியல் மீடியா நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ நான் ரொம்ப அடிக்டடாக சுற்றிட்டு இருந்தேன், என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபோக்கஸ். ஒரு பர்சனல் ஸ்டோரி சொல்லலாம். நம்பர் 2 வந்து ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க சோஷியல் மீடியாவில் அப்படி இது. ஸோ பேசிக் ஸ்கிரிப்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட்குள்ளே 3 சப் பாயிண்ட்ஸ். சிம்பிள், 3x3 சிம்பிளாக வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரோ நான் 15 பாயிண்ட் சொல்ல போகிறேன் ப்ரோ அப்படின்னா அதை வேணாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கீப் இட் சிம்பிள், 3x3 சிம்பிள். அண்ட் ஜஸ்ட் டாக் அபவுட் இட், டாக் ஃப்ரீலி. கேமரா யூஸ்வலி மக்கள்கிட்ட ஒரு பெரிய இஷ்யூ என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, கேமரா வச்சோன்னே ஜஸ்ட் பயந்துருவாங்க. கேமரா வச்சோன்னே அப்படியே ப்ரோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின் பற்றி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப கடகடன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் காம் சில் பட் இந்த மாதிரி ஒரு லைட் பேக், ஒரு ஈஸி, ஒரு கெத்தா வீடியோ பண்ணுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணும். ஆஃப்கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி இவ்வளோ திமிராக பேசினேன்னா இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வராது. பட் வீடியோ நம்பர் 100ல் நீங்கள் பெட்டர் ஆகிடுவீங்களா? கண்டிப்பாக ஆகிடுவீங்க. எப்படி ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நம்பர் 1லேருந்து நம்பர் 100க்குள்ளே அந்த க்ரோத் அப்படியே வந்துடும். அந்த ஒரு நேச்சுரல் கேமரா ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அது வந்து வந்துடும். இன்னொரு பெரிய டிப் வந்து இந்த டிப் வந்து எவனும் சொல்ல மாட்டான், நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட் கேமரா ஷூட் பண்ணவே பண்ணாதீங்க.
பேக் கேமில் ஷூட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரண்ட் கேமில் நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஸ்க்ரீன் இங்கே இருக்கும், உங்கள் மூஞ்சை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, உங்கள் மூஞ்சை நீங்கள் பார்க்கும்போது உங்களால் ஒழுங்காக பேச முடியாது. சிம்பிள் அஸ் தட். எனக்கு பர்சனல் நடக்கும். யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ஒரு நார்மல் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறோம் அப்படின்னா நம்ம மூஞ்சை பார்த்தே நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம எக்ஸ்பிரஷன்ஸை பார்க்குறோமா என்ன? இல்லை, அவனோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அந்த பர்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம், அவங்க கண்ணை பார்த்து நம்ம பேசுகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்படியே ஃபோனை திருப்பிட்டு பேக் கேமரா இருக்குல்ல, பேக் கேமரா லென்ஸ் இருக்குல்ல, அந்த லென்ஸை பார்க்கணும். ஸோ இந்த லென்ஸ் இருக்குல்ல, இந்த லென்ஸ் தான் வந்து ஆடியன்ஸோட கண்ணு. இப்போ நான் ஏன் உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஏன்னா நான் அந்த லென்ஸை வந்து உத்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உங்கள் கண்ணை பார்த்து உங்கள்கிட்ட டேரெக்டாக நான் பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் ட்ரிக்கு. பேக் கேமராவில் போட்டுக்கோங்க. அண்ட் அகெயின் ஸ்க்ரீன் அங்கே இல்லாதனால உங்களோட ஃப்ரீ தாட்ஸ் உங்களுக்கு வரும். இது நிறைய பேர் ஃப்ரண்ட் கேமரா இப்படி பேசுகிற மாதிரி எனக்கு இருக்கும். அது எப்படி ஃப்ரண்ட் கேமரா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு எப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பேக் கேமராவில் திருப்பிட்டு ஜஸ்ட் அந்த லென்ஸை பார்த்து ஃப்ரீயாக பேசுங்க. நார்மலாக எப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி ஃப்ரீயாக பேச ஆரம்பிங்க. அகெயின் இது ஃபர்ஸ்ட் வீடியோவில் வராது. இது ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ப்ராக்டிஸ் ஆகிறதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் வீடியோ நம்பர் 1 to வீடியோ நம்பர் 100 நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நேச்சுரல் நீங்கள் பெட்டர் ஆகிடுவீங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ். ஓகே, இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மக்கள் வியர்டாக இந்த ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. உட்காந்து இந்த மற்றவங்க கிளிப்ஸ் எடுத்து கட் பண்ணி அதை கான்டென்ட் ஆகிறது. அந்த மாதிரி ப்ரோ, அந்த மாதிரி நீ பண்ணுறதுக்கு நீ எதுவுமே பண்ணாமல் இருக்கலாமே. நீ என்ன பண்ற? வாட் இஸ் யோர் வேல்யூ? நீ என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ற? உட்காந்து நீ கிரிக்கெட் கிளிப்ஸ் அப்புறம் சினிமா கிளிப்ஸை எடிட் பண்ணி மேஷப் எடிட் அப்படிலாம், அஃப்கோர்ஸ் வியூஸ் வாங்குவான். அது நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, லைக் 100,000 200,000 வியூஸ் வாங்கும். பட் நீ யாருன்னு யாருக்காவது தெரியுமா? எவனா சுத்திட்டு இருப்பான் லைக் MK எடிட்ஸ் அப்படின்ட்டு. அவன் யாருன்னு கூட நமக்கு தெரியும். அவனுக்கு ஒரு பர்சனாலிட்டி இல்லை, எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் எடிட் பண்றான், கூல். உன்னோட இன்டென்ஷன் வந்து நீ எடிட்டிங் பண்ணிட்டு அந்த எடிட்டிங் மூலியமா ஒரு வேலை வாங்க போற, வேலைக்கு அப்ளை பண்ண போற அப்படின்னா ஃபைன், அப்போ பண்ணு. அதுல இருந்து நீ மணி மேக் பண்ண, அதை நீ கரியரா செட் பண்ண போற, அப்போ நீ பண்ணலாம். பட் நீ லைக் சும்மா ரேண்டம் சினிமா எடிட்ஸ், சினிமா கிளிப்ஸ், கிரிக்கெட் கிளிப்ஸ், அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூல எடுத்து அதை கட் பண்ணி அதுல கீழே கேப்ஷன்ஸ் போட்டு வியூஸ் வாங்கும். பட் நீ யாருன்னு யாருக்குமே தெரியாது. உன் சேனல் மில்லியன் சப்ஸ் வச்சுட்டு நீ செலிபிரிட்டி கிளிப்ஸ் வச்சுட்டு நீ மில்லியன் வியூஸ் போயிட்டேனே வச்சுப்போமே. ஓகே, என்ன பண்ண போற? லைக் வாழ்க்கை ஃபுல்லாக அது பண்ணிட்டு இருக்க போறியா என்ன? யோசிச்சு பாரு. ஒரு grown up 30 year old இல்லை 40 year old உட்காந்துருக்க, வந்து கேட்குறாங்க என்ன பண்றீங்க நீங்க லைஃப்ல அப்படின்னா, நான் வந்து சினிமா கிளிப்ஸை கட் பண்ணி. ஸோ அப்போ நீ ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் மற்றவங்க போஸ்ட்டை திருடி நீ ஒரு பொழப்பு நடத்திட்டு இருக்க. எவ்வளோ கேவலமாக இருக்கும் அந்த சொல்றதுக்கு. சரி, இந்த ஃபேஸ்லெஸ் சேனல் அது இது நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் அதில் எனக்கு சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சிம்பிள். என்னோட அட்வைஸ் வந்து, மக்கள் உங்களை ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் அ பர்சனாலிட்டி. கேமரா முன்னாடி உட்காந்து கெத்தா அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள்ட்ட பேசணும். இப்போ கிரியேட்டர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோ. இப்போ மிஸ்டர் பீஸ்ட்னா நமக்கு தெரியுது, லோகன் பால்னா நமக்கு தெரியுது யார் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ஒரு பர்சனாலிட்டி. கேசி நைஸ்டாட்னா தெரியுது நமக்கு, பீட்டர் மெக்கின்னா தெரியுது. ஸோ அவங்க வந்து ஒரு பர்சனாலிட்டி. அந்த மாதிரி நம்ம போட்டு ஒரு பிராண்டை பில்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு பர்சனல் பிராண்ட் இருக்கணும். ஃபேஸ்லெஸ்ஸாக நீ யாருன்னே தெரியாமல் நீ ஒரு சேனல் பில்ட் பண்ணி நீ மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வாங்கணும், டசன்ட் மேட்டர். ஓகே, எனக்கு பர்சனலாக பொறுத்த வரைக்கும் உட்காந்து தைரியமாக நீ பேசணும், அவ்வளோதான். இன்னொரு மேட்ரு வந்து, ஆடியன்ஸ் ஒரு ஃபேஸ் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் மட்டும் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். இப்போ நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, கிளிப்ஸ்லாம் போட்டு அவங்க வாய்ஸ் வரும், அவங்க மூஞ்சி யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. லைக் ரேண்டம் கிளிப்ஸ் போட்டு அவங்க பின்னாடி அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னு கூட அவங்க சேனல் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, லைக் மில்லியன் சப்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க யாருன்னு என்ன அவங்க யாரு, அவங்கள ஆக்சுவல் பர்சனாலிட்டி என்ன, அவங்க ஒன்றுமே தெரியாது மக்களுக்கு. பட் இதுவே எனக்கு வந்து பார்த்தா நான் 12,000 சப்ஸோட உட்காந்துருப்பேன். ஆனால் பிரதீப் வின்சென்ட்னா எனக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குன்னா என் குரூப்புக்கு சொல்கிறேன். ஓகே, என்ன ஃபாலோ பண்ணுற குரூப்புக்கு பிரதீப் வின்சென்ட் டக்குன்னு தெரியும். பிரதீப்னு சொன்னாலே என்ன தான் ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு என் கூட. ஏன்னா நான் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 2 years வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அவங்கள்ட்ட டெய்லி பேசிட்டு இருக்கேன். என் ஃபேஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். தமிழில் என் ஃபேஸை பார்த்தாலே கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பில்ட் பண்றது வந்து அதுதான் பர்சனல் பிராண்டிங். அது வந்து ஃபேஸை கேமரால காட்டி ஒரு பர்சனல் கனெக்ஷன் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் வரும். ஃபேஸ்லெஸ் சேனல் கிரியேட் பண்ணுறது எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் உங்களுக்கு பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, பை ஆல் மீன்ஸ். ஓகே, இப்போ வீடியோஸ்லாம் போட்டாச்சு ப்ரோ, மணி எப்போ ப்ரோ வரும் அப்படின்னா, யூடியூப்ல பேசிக்லி மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா யூ நீட் 1000 subscribers and 4,000 watch hours. 1000 subscribers உங்களுக்கே புரியும்,
0 ஆரம்பிப்பீங்க, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் செட் பண்ற வரைக்கும் நீங்க வீடியோஸ் போட்டே இருக்கணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா 4000 ஹவர்ஸ்க்கு மக்கள் உங்க கான்டென்ட் பார்க்கணும். இப்போ 1 hour வீடியோ நீங்க ஒன்று போடுறீங்க அப்படின்னா ஒரு வியூவர் வந்து 1 hour வீடியோவை ஃபுல்லா பார்த்தானா உங்களுக்கு 1 வாட்ச் ஹவர் கிடைக்கும். புரியுதா? மக்கள் மோஸ்டா ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 30 to 60 செகண்ட்ஸ்ல நிறைய பேர் போயிடுவாங்க. ஃபுல்லா பார்க்க அது ஒரு பெரிய அது யூடியூப் மாஸ்டர் கிளாஸ் எடுக்கணும் அதை பத்தி சொல்லணும்னா. ஸோ சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். 1 hour வீடியோவை 1 hour வீடியோல 1 வியூ வந்துச்சுன்னா உங்களுக்கு 1 வாட்ச் ஹவர் கிடைக்கும். இப்போ அந்த 1 hour வீடியோல 4000 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஈஸியாக கிடைச்சிரும். அப்புறம் அவ்வளோதானே. பட் மேட்ருன்னா 4000 வியூஸ் வந்தாலும் 4000 வியூஸும் வந்து ஃபுல்லா பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutes பார்த்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 1 minute பார்த்துட்டு போயிருப்பாங்க, சில பேர் 15 minutes பார்ப்பாங்க. புரியுதா? அதனால யூ நீட் டு டூ அ லாட் ஆஃப் வீடியோஸ். யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், 10 minutes வீடியோ போடுவோம், இல்லை 12 minutes வீடியோ போடுவோம். அப்படின்னா யூ லாட் ஆஃப் வீடியோஸ் ஆர் யூ நீட் அ லாட் ஆஃப் வியூஸ். ஒரு வீடியோல கூட மானிட்டைஸ் ஆகலாம். பட் அகைன் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோன்னு மில்லியன் வியூஸ் வாங்கிச்சு அப்படின்னு மானிட்டைஸ் ஆகலாம். ஏன்னா அத்தனை பேர் பார்த்துருக்காங்க, வாட்ச் ஹவர் சேர்ந்துருது. ஸோ பேசிக் அப்போ என்ன ஆகுது, அப்போ வியூஸ் எப்படி வாங்கணும் அப்படின்றது அது ஒரு தனி கேம் ஆயிடுது. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் கேம். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ், இது எப்படி அச்சீவ் பண்ணும் ப்ரோ, ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னா அது ஒரு தனி வீடியோ, ஒரு தனி யூடியூப் மாஸ்டர் கிளாஸ். நான் வேணா கீழே காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் வந்து கன்சிடர் பண்றேன் அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்றதுக்கு. அவ்வளவுதான், மானிட்டைஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. இப்போ மணி பட்டுக்கு வர ஆரம்பிச்சிடணும் ப்ரோ அப்படின்னா இன்னும் சுத்தமா வராது. ஏன்னா மானிட்டைஸ் ஆனிச்சு, ஓகே மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்க தொடர்ந்து வியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். சிம்பிளா யூடியூப் எப்படி பே பண்ணுவாங்கன்னா 1000 வியூஸ்க்கு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி முன்னாடி 1000 வியூஸ்க்கு அட்வர்டைசர்ஸ் எவ்வளவு பே பண்றாங்கன்னு பார்ப்போம். அகைன் சிம்பிளா வச்சுக்கிறதுக்கு இந்தியாவில் வந்து இந்த ஆட் ரேட்ஸ் இருக்குல்ல, இது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. இதே வந்து இங்கிலீஷ்ல பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் இங்கிலீஷ்ல பண்ணா வியூவர்ஸ் அமெரிக்கால இருக்காங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க, யூகே, கனடா இந்த மாதிரி பணக்கார கண்ட்ரில இருக்காங்க. அதனால அந்த ஆட் ரேட்ஸ் அட்வர்டைசர்ஸ் அதிகமாக பே பண்ணுவாங்க. அதே இந்தியா மாதிரி கண்ட்ரில இருக்கும்போது அட்வர்டைசர்ஸ் ரொம்ப கம்மியாக பே பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட காசு இல்லை, செலவு காசு இருக்கு, பட் கரன்சி வேல்யூ இல்லை, எக்கானமி அவ்வளோதான் இந்தியாவில். கூல். ஸோ சிம்பிளாக புரிய வைக்கணும்னா இப்போ ஒரு அட்வர்டைசர் 100 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னா 1000 வியூஸ் பண்ணால் இவங்க 100 ரூபாய் கொடுப்பாங்க. அதுவே அதிகம்னு நினைக்கிறேன் நான். அது கூட கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ 100 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா யூடியூப் வந்து அதில் 45 ரூபா எடுத்துப்பாங்க, உங்களுக்கு 55 ரூபாய் கொடுப்பாங்க. சில டைம் அது கூட கம்மியாகுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு கிடைக்கிறது வந்து மோஸ்ட்லி ஒரு 30-40 ரூபா தான் வரும். ஸோ இப்படி 1000 வியூ பண்ணால் ஒரு 30-40 ரூபா அவ்வளோதான் லெவல். அப்போ என்ன ப்ரோ, யூடியூப்ல எப்படி காசு ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அவங்க மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் பண்றது தான் ஒரே வழி. பார்க்குற டாப் கிரியேட்டர்ஸ்லாம் எப்படி மணி மேக் பண்ணாங்க, லைக் தே டூயிங் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ். ஒரு வாரத்துக்கு 2-3 வீடியோ இல்லை வாரத்துக்கு 7 வீடியோலாம் போடுறாங்க. அண்ட் எவ்ரி வீடியோ இஸ் கெட்டிங் லைக் 500,000 வியூஸ். ஸோ இட் ஆட்ஸ் அப். ஸோ ஒரு மாசத்துக்கு pretty much you're doing 10, 15, 20 million வியூஸ். அப்போ ஆட் பண்ணி பாரு, இப்போ ஏறுத மணி, அப்போதான் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக வருது உங்களுக்கு. பட் எப்படி இப்போ அவ்வளோ வியூஸ் பண்ணுறதுன்னா அது ஒரு தனி கேம். அகைன் அது வியூஸ் பெருசாக பண்ண தனி கேம். கூல், புரிஞ்சுதா? அது பிரச்சனை என்ன அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் நீஷ்ல தான் வியூஸ் வரும், எஜுகேஷன் நீஷ்ல வியூஸ் வராது. சிம்பிள். பிரைம் எக்ஸாம்பிள் நான் தான். இந்த சேனலில் ரொம்ப வேல்யூபிள் வீடியோஸ்லாம் போட்டுருவேன், நான் லைஃப் அட்வைஸ் நிறைய கொடுப்பேன். ஆனால் வியூஸே பண்ணாது. 2000, 3000 வியூஸ் பண்ணோம், மிஞ்சி பண்ணோம் ஒரு 10,000 பண்ணோம். ஏன்? அவ்வளோதான் அதுக்கு மார்க்கெட். இதே பிளாக்ஸ், லைக் வெளியே போய் சாப்பிட்றது, ஃபுட் விளாக்ஸ், ஹே காய்ஸ் நான் வந்து இன்னைக்கு தோசை சாப்பிட போறேன், இந்த மாதிரி பைத்தியக்கார வீடியோ பண்ண நிறைய ப்ரோ. இதுதான் ப்ரோ கேமு. இது அந்த எந்த தப்புமே கிடையாது. இதுதான் யூடியூப் கேம். இது வந்து யூடியூப் டிசைட் பண்றது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் யூடியூப் வந்து ஆடியன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, மக்களுக்கு என்ன பார்க்க பிடிச்சிருக்கு. இப்போ நான் ஒரு தம்ப்நெயில் வருது, ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல்னு என் வீடியோ இருக்கு. சைடில் வந்து ஐ எம் ஈட்டிங் தோசா ஃபார் ஐ ட்ரைட் 10 டிஃப்ரெண்ட் தோசாஸ் இன் சென்னை அப்படின்னு ஒரு வீடியோ இருந்தால் மக்கள் ஆட்டோமேட்டிக்கலி அதான் கிளிக் பண்ண போகிறாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து சாப்பாடு வீடியோ கிளிக் பண்ணி அந்த இல்லாட்டி ஏதாவது லைக் காமெடி திங்ஸ், ஃப்ரெண்டை பிடிச்சி ட்ரோல் பண்ணுறது, இல்லாட்டி சினிமா பற்றி ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதை கிளிக் பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல், நோபடி கேர்ஸ். புரியுதா? இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த இது பிக் பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய வியூஸ் பண்ணுவீங்க, நிறைய மணி இருக்குது, அண்ட் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். பட் அகைன் பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பேரும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று நிறைய ஹேட்டும் வரும். நீங்கள் த மொமெண்ட் யூ டச் அ செலிபிரிட்டி, நீங்கள் போய் ஒரு ஆக்டரை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பல ஹேட் வர ஆரம்பிச்சிடும். அதே வர்சஸ் என்னோட கான்டென்ட்லேருந்து ஹேட் அவ்வளோ வரவே வராது. மோஸ்ட் லைக் 99.9% பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் தான் வரும். ப்ரோ சூப்பர் ப்ரோ, இந்த வீடியோ சூப்பராக இருக்குது ப்ரோ, என் லைஃபே மாற்றிட்டீங்க ப்ரோ,
அது ப்ரோ இது ப்ரோ லைக் அவ்வளோ பாசிட்டிவ் வந்துருக்கும். இன்ஸ்டா டிஎம்ஸில் வரவங்களும் ப்ரோ சூப்பர் ப்ரோ, ஏன் ப்ரோ வீடியோஸ் போடுறதுன்னு திட்டிங்க, அந்த மாதிரி வீடியோஸ் வருவாங்க, அந்த மாதிரி காமெண்ட்ஸ் வரும். மோஸ்ட்லி பாசிட்டிவாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எவனாவது ஒருத்தர் நெகட்டிவாக சொல்லி அசிங்கமாக திட்ட தான் போகிறான். அவன் வந்து லைக் அவன் இஸ் ரிட்டார்டட். ஸோ அவன் அப்படி இக்னோர் பண்ணுறத தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. அகைன் மானிட்டைசேஷன் பற்றி சில நீஷுக்கு வந்து ஆர்பிஎம் அதிகமாக இருக்கும். ஆர்பிஎம்னா அந்த மணி நமக்கு கொடுக்கறது அது அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த டெக்கு மணி பற்றி பேசுறது, கிரெடிட் கார்ட்ஸ், ஃபைனான்ஸ், யூனோ ஹவு டு யூஸ்வலி மணி மேக்கிங் மணி அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ், பேங்கிங், அந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக பேசினா ஆர்பிஎம் அதிகமாக இருக்கும். நார்மல் vlogs அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது கம்மியாக இருக்கும். பட் அகைன் அதில் இது என்ன அப்படின்னா அவங்க மில்லியன்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. நமக்கு வந்து அவ்வளோ தூரம் போகாது. அப்போ எஜுகேஷன் நியூஸில் எப்படி தான் ப்ரோ மணி மேக் பண்ணுறது, வியூஸும் வராது, ஆட்சன்ஸும் கம்மியாக கொடுப்பாங்க, பட் எப்படி ப்ரோ மணி மேக் பண்ணுறதுனா எஸ் அதுதான் பிரச்சனை. யூடியூப்பில் எஜுகேஷன் வீடியோஸ் போட்டுட்டு மணி மேக் பண்ணோம் அப்படின்னா அது சேலஞ்ச். யூடியூப்லேருந்து மணி மேக் பண்ண முடியாது. பேக் அண்ட் பிஸ்னஸ் இருக்கணும். பின்னாடி ஏதாவது ஒரு பிஸ்னஸ், ஒரு கோர்ஸ், இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஏதாவது அவங்களுக்கு சொல்லணும். இதில் வேல்யூ கொடுத்துட்டேன், பேக் எண்டில் இந்த ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது, இது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். pretty much இதுதான் வந்து ஒரே வழி. என்டர்டெயின்மெண்ட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வியூஸ் உள்ளே வரப்போகுது. அதனால உங்களுக்கு நேச்சுரல் யூடியூப்லேருந்தே மணி வர ஆரம்பிச்சிடும். அண்ட் வியூஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கும்போது அட்வர்டைசர்ஸ் உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஒரு தனி கேம்னு வச்சுப்போமே. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த வியூவர்ஷிப் ஸ்பைக் அது ஒரு சீசனுக்கு வரும். ஒரு 1 or 2 years 2-3 இயர்ஸ்க்கு நீங்கள் ரெலவெண்ட்டாக 3 இயர்ஸ் கூட அதிகம் தான், ஒரு 2 இயர்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக இருப்பீங்க. அதில் வியூஸ் ஸ்பைக் அடிக்கும் போது நீங்கள் பேக் பண்ணிடணும் மணி எல்லாத்தையும். அதுக்கப்புறம் கீழே போயிடும். நீங்கள் போட்டே இருப்பீங்க. இது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பேண்டமிக் டைமில் போட்டுருந்தாங்க. அவங்க எது போட்டாலும் மில்லியன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் ஈஸியாக. டாப் ஆஃப் த வேர்ல்ட், கிங் ஆஃப் த வேர்ல்ட். அதே கிரியேட்டர்ஸ் இப்போ போகிறாங்க 10,000 வியூஸில் உட்காந்துருக்கு அதே வீடியோ. கேம் ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்போ அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் எல்லாம் ஏதாவது பில்ட் பண்ணி புத்திசாலித்தனமாக பண்ணியிருந்தாங்கன்னா தப்பிச்சானுங்க, இல்லாட்டி இப்போ மாட்டிப்பானுங்க. இது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருக்குது. இப்போ vlogs வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் vlogs பார்த்துட்டு இருக்காங்க. ஃபார் எவர் vlogs இருக்குமா? இல்லை, ஒரு 2 வருஷத்துல ட்ரெண்ட் போயிடும். 2026-27 வந்து மக்கள் பார்க்க நிறுத்திடுவாங்க. அப்போ என்ன பண்ண போறீங்க இதுக்கு? பட் நிறுத்தாமல் மக்கள் பார்த்துட்டும் இருக்கலாம், நமக்கு தெரியாதுப்பா. ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ எஜுகேஷன் நீஷ்ல வந்து பேக் அண்ட் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறது தான் ஒரே வழி. ப்ரோ எனக்கு பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னா தட்ஸ் அ ப்ராப்ளம் ப்ரோ. அப்போ நீங்கள் ஏன் ப்ரோ எதுவுமே எங்களுக்கு விற்கல, நீங்கள் எதுவுமே சேல்ஸ் பண்ணலையே அப்படின்னா எஸ். மேஜர் பிரச்சனை என்னன்னா, என் கேஸில் வந்து நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். $1 வந்து 55 rupees இந்தியாவில். ஓகே, ஸோ 55 rupees நான் இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தால் ஆஸ்திரேலியா அது $1 தான் ஆக முடியும். ஸோ அந்த மேஜர் இது இருக்குது. இப்போ நான் சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் டசன்ட் மேக் சென்ஸ். புரியுதா? நான் ருபீஸ் லேர்ன் பண்ணி டாலர்ஸ்ல செலவு பண்ண முடியாது. இது பைத்தியக்கார பிசினஸ் மாடல் அது. அதனால தான் இந்த சேனலை வந்து நான் இழுத்து முடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா டசன்ட் மேக் சென்ஸ். பிசினஸ் வந்து நான் இங்கிலீஷ்ல ரன் பண்ணணும். அதனால தான் நான் இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிக்க போறேன். அதனால தான் நான் கம்ப்ளீட்லி இங்கிலீஷ்க்கு ஸ்விட்ச் ஆக போறேன். ஏன்னா நான் ஆஸ்திரேலியாவில் சர்வைவ் பண்ணோம் அப்படின்னா நான் மணி டாலர்ஸ்ல பண்ணணும், ருபீஸ்ல பண்ணி ஒரு யூஸுமே கிடையாது. அண்ட் இன்னொரு பிரச்சனை வந்து இந்தியன் ஆடியன்ஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் நம்ம ஊர்ல அந்த மாதிரி அந்த கல்ச்சர் இன்னும் வரல. ஆன்லைன்ல வந்து ஒருத்தர் ஒரு விஷயம் எக்ஸ்பர்ட்டாக சொல்கிறாரு, அதை சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நான் வந்து யூடியூப் நாளிட்டு உங்கள் கண்ணு முன்னாடி நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே, பட் நான் வந்து யூடியூப் பற்றி உனக்கு சொல்லித்தரேன், எனக்கு பே பண்ணணும்னு நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அதுதான் மைண்ட் செட் இந்தியாவில். பே பண்ண மாட்டோம் எதுக்குமே. ப்ரோ ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? நான் வீடியோஸ்லாம் ப்ரைவேட்டில் போட்டேன்ல, அப்போ வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தான், ப்ரோ எங்கே வேணா போங்க, ஆனால் வீடியோஸை போட்டு எங்கே வேணா போனா, டேய் நீ வர்றதே ஓசி, உனக்கு கொடுக்கறதே ஓசி, அது திமிரு வேற உனக்கு, எடுக்கிறது பிச்சை, இதில் உனக்கு எகத்தாலம் வேறன்ற மாதிரி. உனக்கு நான் வீடியோஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கேன், உனக்கு எங்கே வேணா வீடியோ பண்ணிட்டு போவோம். தேவையா உனக்கு இது? என் வீடியோஸ் நான் போடுவேன், போடாமல் என்ன வேணா போனோம், உனக்கு என்ன? ஸோ பேசிக்கலி இந்தியன் ஆடியன்ஸ் எதுக்கும் பே பண்ண மாட்டாங்க. அது இன்னொரு சேலஞ்ச் இந்தியாவில் விற்க ட்ரை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்கலி எஜுகேஷன் நீஷ்ல இருக்க ப்ராப்ளம்ஸ். என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு மாஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்கு. அண்ட் நீங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் பண்ணலாம் ஈஸியாக. அப்போ நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வேண்டியதானே ப்ரோ? அஃப்கோர்ஸ் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி இஷ்டம் தான். நான் vlog போட்டு நான் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் என்னால் பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும். பிரச்சனை என்ன, இங்கே ஆஸ்திரேலியாவில் மாட்டிட்டு இருக்கோம் உட்காந்துட்டு. இங்கே என்னால் ஒரு ஒர்க் பண்ணிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே there's not enough டைம். அதுக்கு நான் கம்ப்ளீட்லி இந்தியாவுக்கு வந்துட்டு நான் செட்டில் ஆகிட்டு இந்தியாவில் நான் ஃபுல் டைமாக இறங்கினேன் அப்படின்னா, ப்ரோ நான் இந்தியாவில் ஃபுல் டைமாக இறங்கினா நான் ஒரு 100 days வந்து நான் டேக் ஓவர் பண்ணிடுவேன் ப்ரோ என்டர்டெயின்மெண்ட் நீஷை. லைக் ஈஸியாக பண்ண முடியும் என்னால். பட் அகைன் நான் என்னோட சிச்சுவேஷன் வந்து நான் இங்கே மாட்டிட்டு இருக்கின்றதுனால என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. பட்
அவர் பேக் ஆஃப் த மைண்ட்ல இருக்கு. இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் என்டர்டைன்மெண்ட்ல குதிக்க போறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், இந்த பாயிண்ட் நீங்க பண்ணலன்னா வேஸ்ட் ப்ரோ. இவ்வளோ தூரம் உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் ஸ்டிக் ஃபார் 2 years, மினிமம் 2 years. 2 years கன்சிஸ்டன்ட் வீடியோஸ் போடாம குவிட் பண்ணீங்கன்னா மேட்ரே கிடையாது. டசன்ட் மேட்டர். 100 வீடியோஸ் நீங்க போடணும், இல்லாட்டி மினிமம் 2 years ஆஃப் எஃபர்ட் இருக்கணும். 2 years, 1 video 1 week, 1 video per week, 2 years straight. அதாவது 52 வீடியோ ஒரு வருஷத்துக்கு. 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 104 வீடியோஸ் வரும். ஸோ 2 வருஷத்துல 100 வீடியோஸ். இது நீங்க அட்லீஸ்ட் இது பேர் மினிமம், இது பேர் மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ். 2 வருஷம் 100 வீடியோஸ் நீங்க போடலாம்னா அதுக்கு முன்னாடி நீங்க குவிட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் பாயிண்டே கிடையாது. ஏன்னா யூடியூப்ல நீங்க டேக் ஆஃப் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். நீங்க போட்டுட்டே இருக்கணும், கன்சிஸ்டன்டா போகணும். அங்கே யூடியூப்ல வியூஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ கிரியேஷனை கத்துக்கிறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகும். அது நீங்க கத்துட்டு ஓகே இப்படிதான் வீடியோஸ் கிரியேட் பண்ணுமான்னு புரியறதுக்கே உங்களுக்கு 50 வீடியோ ஆயிடும். ஓகே, மக்கள்லாம் எடுத்தோடனே லைக் ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்லேயே மக்கள் கிளம்பிடுறாங்க. அவங்களை எப்படி ஸ்டே பண்ண வைக்கிறது, ஓகே எப்படி வீடியோ காம்பாக்டாக வைக்கிறது, எப்படி டைம் வேஸ்ட் பண்ணால் எப்படி கடன்னு பாயிண்ட்டுக்கு போகிறது, அது புரிய வைக்கிறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ நான் pretty much இதெல்லாம் எதுக்கு பண்ணிருக்கோம்னா, நான் எனக்கு வியூஸ் பற்றி கவலை கிடையாது, எனக்கு மணி பற்றி கவலை கிடையாது. ஏன்னா இதுலேருந்து எனக்கு 10 பைசா வர போகிறது இல்லை. நான் ஜஸ்ட் மக்கள் பாய்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்ற ஒரு ஜஸ்ட் என்னோட குட்வில் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுல சீரியஸா சொல்றேன், இந்த தமிழ் சேனல்ல இருந்து எனக்கு 10 பைசா வரப்போது கிடையாது. நான் ஜஸ்ட் எனக்கு வீடியோஸ் கிரியேட் பண்ண பிடிக்கும். நம்ம ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸா கான்டென்ட் கிரியேஷன்ல கத்துக்கிட்டதெல்லாம் சும்மா சொல்லி கொடுப்போம் ஃப்ரீயா. லைக் என்ன இருக்கு மேட்டர் என்ன தெரியுமா, நான் ஃப்ரீயா ஸ்டெப் பை ஸ்டெப் உனக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் உன்னால பண்ண முடியாது. இது ஏன் சொல்லு, இட்ஸ் சோ ஹார்ட். சீரியஸ்லி இட்ஸ் சோ ஹார்ட் கான்டென்ட் கிரியேஷன். இது நான் வெறும் ஷூட்டிங் பார்ட் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் பார்ட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் போஸ்டிங் இருக்கு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உனக்கு புட்டு வச்சிட்டேன் இந்த வீடியோவில். ஓகே, இருந்தாலும் உங்களால பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் சோ ஹார்ட். அண்ட் அகைன் அது அப்படியே நீங்க பண்ண ட்ரை பண்ணாலும் 2 years 100 வீடியோஸ் யாருமே கீப் பண்ணவே மாட்டீங்க. அதையும் தாண்டி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல் கங்க்ராட்ஸ். ஓகே, சல்யூட். அதையும் தாண்டி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க டாப் 1% கிரியேட்டர்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிப்பீங்க. யூ ஜஸ்ட் ஸ்மார்ட் எனஃப் டு டு இட். ஸோ pretty much அதான் ப்ரோ. இதுதான் மொத்த கான்டென்ட் கிரியேஷன்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள். பேசிக்கலி ஒரு நீஷை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டிக் டு தட் நீஷ். மாத்திட்டே இருக்கணும். திடீர்னு கிரிக்கெட் பத்தி போறோம், திடீர்னு சினிமா பத்தி போறோம், திடீர்னு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பேசுறோம்னா வேலைக்கு ஆகாது. ஜஸ்ட் பிக் அ நீஷ், ஸ்டிக் டு த நீஷ். 2 years 100 வீடியோஸ் ரிசல்ட் வரும். அப்படி 2 years கழிச்சு ரிசல்ட்டே வரல உங்களுக்கு, லைக் லிட்ரலி 2000-3000 வியூஸ்ல தான் உட்காந்துருக்கு, அதுக்கு மேல போவே இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க pretty much give up பண்றது. ஆனால் நான் இந்த சேனல் எடுத்து போட்டு நான் கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் போகிறேன். ஏன்னா ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. எனக்கு சீரியஸ்லி இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நான் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான் பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் ஓவரால் கான்டென்ட் கிரியேஷனோட மொத்த பேசிக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் மாஸ்டர் கிளாஸ். நெக்ஸ்ட் யூடியூப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வேணும்னா தயவு செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா டைப்ஸ் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் இருக்கு. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். தட்டுறோம் தூக்குறோம், ஒன் ஸ்டெப் அட் a time. See you later. Cheers.